ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது நான் மினி விலாகுக்கு நான் ஷூட் பண்ண வீடியோ தான். ஆனால் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நிறைய சிஸ்டர் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி, இந்த வீடியோ அப்படியே லாங்காகவே வந்து அதாவது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும் இந்த வீடியோ. அதை அப்படியே எடிட் பண்ணி நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். வழக்கம் போல் இது என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தாங்க. காலையில் கிச்சன் வேலை மற்ற வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஒரு 8:30 மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் நான் மிஷினில் துணி போட வந்து மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு ஷோஃபா செட் அந்த கவர்லாம் வந்து எடுத்து உதறிட்டு நல்லா திருப்பி வந்து போட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று பூ வாங்கிட்டு வந்தது கட்டவே இல்லை. அது இன்றைக்கி வந்து கட்டி வச்சிட போகிறேன். அவ்வளோதான். என்னன்னு தெரியல, இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. நம்ம லாங் வீடியோ போட்டாலும் சரி, அது மினி விலாகாக போட்டாலும் சரி, வியூஸ் அந்தளவுக்கு வந்து வரவும் மாட்டேங்குது. ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஒரே வியூஸ் மட்டும்தான் வந்து வருது. அதனால என்னன்னு தெரியல, எனக்கு திருப்பி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. என்னோடய சேனலை இந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு வரத்துக்கு நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கிறேன் இத்தனை வருஷமாக. அதனால் இந்த யூடியூப்பை நம்ம விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டச்சிலே இருக்கணுன்ட்டு தான் டெய்லி அட்லீஸ்ட் மினி விலாகாவது ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறனால தான் நான் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு மெயின் ரீசன், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ரெகுலர் வியூவர்ஸ் வந்து தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்டினியூவாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தான் நான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பழையபடி தொடர்ந்து வீடியோ போடுறதா, இல்லை வாரத்தில் ஒரு 2-3 வீடியோ மட்டும் போடுறதா, அப்படி இல்லைன்னா வீடியோ போடாமல் வந்து விட்டுடலாமா அப்படிங்கிறது ஒரே குழப்பத்திலே தான் வந்து இருக்கிறேன். நான் என்ன பண்ணலாங்கிறது நீங்களே எனக்கு ஒரு ஐடியா வந்து கொடுங்க. பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய சின்ன சின்ன வேலைகளை வந்து முடிச்சுட்டு சாப்பிட தான் போகிறேன். இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவியும், சாதனாக்கு வந்து இந்த சட்னி மீறி அரைச்சி அதில் முட்டை தொக்கு வந்து பண்ணுவேன். அதில் சாதம் போட்டு கலரிஸ் கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதுவும் தயிர் அதோட விட்டாச்சு. காலையில் டிஃபன் எதை வந்து செய்யலை. ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். ஒரு 5 முட்டை தான் இருந்தது. அதே 2 விதமாக தான் வந்து பண்ணினேன். மதியம் கிரேவி மட்டும் தான் இருக்குது, சாதம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொக்கு பண்ணினதில் வானல்லே சாதம் போட்டு சாதனாக்கு கலரி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். மீதி கொஞ்சம் சாதம் இருந்தது. கொஞ்சமாக அதிலே சாதம் போட்டு தயிர் வந்து வச்சுருக்கிறேன். காலைல சாப்பாடு வந்து இது தான். பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் வந்து இருக்குது. வேலை செய்கிறதுக்கு என்னன்னு தெரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இல்லை. அப்படியே தான் வந்து வீடு கொஞ்சம் கண்ணாபின்னான்னு தான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நேற்று வாங்கிட்டு வந்த பூ வந்து பார்க்கவே கொஞ்சம் நிறைய இருந்ததுங்க. கட்டணுன்னு தோணவே இல்லை. சரி, இன்றைக்கி கட்டிக்கலான்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு வந்து பூ கட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுறது வந்து என்னை எப்படி கட்டினாலுமே எனக்கு பூ வந்து உதிர்ந்து வந்துடுது, எப்படி கட்டணுங்கிறது ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா கட்டுறது ரொம்ப ரொம்ப சுலபம் தாங்கன்னா, நான் பூ கட்டுற வீடியோ க்ளோஸ்அப்பில் வந்து காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ தான் வந்து கட்டுறேன். எந்த பூ கட்டுற மாரி இருந்தாலுமே அது நம்ம கொஞ்சம் அந்த சுருக்கு வந்து கொஞ்சம் இறுக்கமாக வந்து போட்டாலே வந்து அது கலண்டு விழாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறுக்கிட்டிங்கன்னா அந்த காம்பு வந்து உடச்சிக்கும். அந்த சுருக்கு மட்டும் கொஞ்சம் இழுத்து போடணும், அவ்வளோதான். அப்படி போட்டுட்டிங்கன்னா வந்து பூ வந்து உதிர்ந்து வராது. மல்லிகைப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கோட கட்டி நம்ம அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சுருட்டி வச்சு ஒரு கவர்லேயும் இல்லை வந்து செம்படத்துலேயும் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட வந்து அந்த பூ பழுத்து போகாமல் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த பூ ஃப்ரிட்ஜில் அப்படி கவரோடு வச்சுருக்கனால கொஞ்சம் இந்த ஈரப்பதம் வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த பூவை கட்டிட்டு நல்லா ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி கவரில் போட்டு வச்சிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 4 நாளைக்கு அப்படியே வந்து இருக்கும். ஒரு வாரம்லாம் வராது இந்த பூ, ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் அந்த பூ கட்டுற வீடியோவும் இதிலே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.